வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டில் எளிதான வாழ்க்கைக்கும் வர்த்தகம் செய்வதற்கும் விதிமுறைகள் திருத்த மசோதா வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் சில IAS மற்றும் IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆட்சியில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியிலும் ஏற்றுமதியிலும் முதலிடம் வகித்ததாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. கடந்த தேர்தலின்போது அளித்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள விதிமுறைகள் திருத்த மசோதா நாட்டில் எளிதான வாழ்க்கைக்கும் எளிதாக வர்த்தகம் செய்வதற்கும் ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்மசோதா மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நம்பிக்கை அடிப்படையிலான கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். அத்துடன் காலாவதியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை நீக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வழக்குகளுக்கு விரைவாக தீர்வு காண்பதை உறுதி செய்வதோடு சில செயல்கள் குற்றம் அற்றவை என்று கூறப்படுவதன் மூலம் அதனால் ஏற்படும் பணிச்சுமை குறையும் என்று குறிப்பிட்டுள்ளார். இம்மசோதா நிறைவேற ஆதரவு அளித்தவர்கள் அனைவருக்கும் தாம் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் சில IAS மற்றும் IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தா தேவிக்கு பதிலாக டாக்டர் அருண் தம்புராஜ் ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு இளம்பகவத் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக திரு விஷ்ணு மகாஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு காவல்துறை தலைவராக டாக்டர் சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டுள்ளார். தாம்பரம் காவல்துறை ஆணையராக திரு சஞ்சய்குமாரும் மதுரை காவல்துறை ஆணையராக திரு அபிஷேக் தீட்சித்தும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூர் மேற்கு மண்டல காவல்துறை தலைவராக திருமதி ரம்யா பாரதி நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக ஆட்சியில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியிலும் ஏற்றுமதியிலும் முதலிடம் வகித்ததாக அக்கட்சியின் தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி கோயம்புத்தூரில் நேற்று மாலை பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதை அடிப்படையாக வைத்தே தாங்கள் வாக்கு கோருவதாக தெரிவித்தார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்து தரப்பினரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு மு.க.ஸ்டாலின் கூறினார். கடந்த தேர்தலின்போது அளித்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், திமுக பல தவறான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்ததாக கூறினார். அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் கடந்த முறை கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் நிறைவேற்றப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தரமான கல்வி மற்றும் மருத்துவ வசதி வழங்கப்படும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தேர்தலில் இலவசம் என்ற சொல்லை கூறுவதற்கு தாம் தயங்குவதாகவும் அது நாட்டை சீர்குலைத்து விட்டதாகவும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட நாளான புனித வெள்ளி இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று புனித வெள்ளி பிரார்த்தனை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக ஏராளமானோர் அங்கு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெற்ற வேளாங்கண்ணியில் இன்று நடைபெறும் புனித வெள்ளி இறை வழிபாட்டில் கலந்து கொள்ள தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் குவிந்தனர். வேளாங்கண்ணி பேராலய கலையரங்கில் இன்றிரவு நடைபெறும் இறை வழிபாடு, பொதுமன்றாட்டு, திருச்சிலுவை முத்தி செய்யும் நிகழ்வு, ஆராதனை உள்ளிட்டவைகளில் பங்கு தந்தையர்கள் சிறப்பு திருப்பலினை நடத்துவார்கள். தொடர்ந்து அங்கு திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறுகிறது. திருச்சிலுவை மரமிதோ என இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணங்களை நினைவு கூறும் வகையில் இரவு சிலுவை பாதை இறைமன்றாட்டு நிகழ்வும் மாதாக்குளம் வரை நடைபெறுகிறது. வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா தேவாலயத்திற்கு இயேசு கிறிஸ்து சிலுவை அறையப்பட்ட புனித வெள்ளி தினத்தினையொட்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாகவும் வாகனங்களிலும் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் வேளாங்கண்ணி கடற்கரை, கடைவீதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கூட்டம் நிரம்பியுள்ளனர். இதனால் வேளாங்கண்ணி பகுதி முழுவதும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கூறியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள்.
ஹோர்முஸ் நீரிணை பிரச்சினைக்கு ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் மோதல் ஏற்பட்டுள்ளதை அடுத்து இதுவரை சுமார் 6,24,000 இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் 20.14 மில்லியன் டன் அளவிற்கு எஃகு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய எஃகு ஆணைய நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தேசிய விருதுக்காக இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அத்துறைக்கான அமைச்சகம் கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆலந்தலை இயேசுவின் திரு இருதய அற்புத கெபி திருத்தலத்தில் பெரிய வியாழன் நேற்று அனுசரிக்கப்பட்டது. தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தருமபுரி மாவட்டம் மல்லுப்பட்டி மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு பத்திரிகை வடிவிலான அழைப்பிதழ்களை ஆட்சியர் திரு சதீஷ் வழங்கினார். தென்காசியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 1,26,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 17,60,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை ராயபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 70,69,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 16 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் நேற்று 67 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 65 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்தது. 227 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 16 ஓவரில் 161 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மாலத்தீவின் மாலேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 8:30க்கு தொடங்குகிறது. ஆசிய கோப்பை மூவர் கூடைப்பந்து போட்டியின் பிரதான சுற்றில் இந்தியா இன்று நியூசிலாந்து மற்றும் கத்தாரை எதிர்கொள்கிறது. சிங்கப்பூரில் இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 3-6, 12-10 என்ற செட் கணக்கில் பெருவின் அலெக்சாண்டர் மெரினோ, ஜெர்மனியின் கிறிஸ்டோப் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் எளிதான வாழ்க்கைக்கும் வர்த்தகம் செய்வதற்கும் விதிமுறைகள் திருத்த மசோதா வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் சில IAS மற்றும் IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆட்சியில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியிலும் ஏற்றுமதியிலும் முதலிடம் வகித்ததாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. கடந்த தேர்தலின்போது அளித்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.